வணக்கம் நண்பா. பொல்லாத கோவம் ரஜினி ரசிகர்களுக்கு வந்திருக்குது. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதாவது கரூர் வழக்கு இன்னைக்கு டெல்லியில் நடந்துட்டு இருக்குது. எப்படி நம்ம மைசூர் மகாராஜா செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு அங்கே போய் கிடுகிடுன்னு பில்டிங் ஆடுது. அந்த நியூஸ் போடலை. கேள்வி பயங்கரமாக கேட்டிருக்கிறாங்க. பதில் தெரியாமல் வேர்த்து பூத்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதை சன் நியூஸ்காரன் போட மாட்டேறான். ஆத ஒரிஜினா ரஜினி, ரஜினி ஆத ஒரிஜினா. 75 வருஷம் கட்சினாலும் திமுக கார கிரிமினல் காரையா. ஏன்னா சொந்த காசுல சம்பாரிச்சவன்ல ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சவனுக்கு புத்தி அப்படிதான் இருக்கும். எப்படி மீடியா வச்சு தன்னோட பிம்பத்தை காட்டுறான் பாரு. எப்படி ஆத ஒரிஜினா ரஜினி. அதான் மேட்ரு. ஐயா ரஜினிகாந்த் ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். தூத்துக்குடியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை ஒன்று இறந்து 1 வாரமாகி குற்றவாளி கண்டுபிடிக்கல. நீங்கள் இப்படி உட்காந்தீங்க. கரூருக்கு மட்டும் மிட் நைட்டில் ஒரு ட்வீட் போட்டீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குது, சிறுமிகள் பலாத்காரம் நடக்குது, ஆணவ கொலை நடக்குது, படுகொலை நடக்குது. அப்போல்லாம் ரஜினிகாந்த் ஐயா இப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போ பேசுகிறாருன்னா காரணம் யாரு? திமுக தீய சக்தி. சரி, உண்மையாகவே ரஜினி ஐயாவை யார் பேசுனாங்க கொஞ்சம் பார்த்துடலாமா? கொஞ்சம் பாருங்க. மண்ணைக்குள்ள மயிர்தான் மட்டும் மூளையும் இழந்து பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் இந்த 1ஆம் நம்பர் கேப் மாதிரி மஞ்சப்பொடி மாமா பேசுகிறப்போல்லாம் இப்படி உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு ஆத ஒரிஜினா உங்களுக்கு தப்பாக பேசிட்டாரா? அப்படி என்ன அவர் தப்பாக பேசினாரு? ஏன் நீங்களும் தான் ஒரு தலைமுறையவே ஏமாத்திருக்கிறீங்க. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன், கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், அந்த காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு தலைமுறையவே நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க தெரியுங்களா? எங்கன்னு அப்படி இல்லை. சொன்ன வாக்கு சொன்ன சொல்லு. எப்படி வரானார் வந்தாச்சு. அதுதான் புரிஞ்சுங்களா? ஐயா ரஜினி ஐயா, காலம் பேசாது பதில் சொல்லுங்கிறீங்க. அந்த காலத்தை நாங்களே சொல்கிறோம். காலம் பதில் சொல்லும். இந்த மாதிரி திமுக தீய சக்தி வேலையை ஒழிச்சு கட்டுவோம். புரிஞ்சுங்களா? ரஜினி ரசிகர்களே, அதாவது மனசார சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இன்னும் ரஜினி ஐயா நீங்கள் அரசியலுக்கு வருவார், உங்களை காப்பாற்றுவாருன்னு நினைக்காதீங்க. காலம் 2026 வரைக்கும் போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அப்பா மாதிரி தான். ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு அப்பா மாதிரி தான். பாருங்கள், எங்களை விடுங்க. இளைஞர்கள் ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். தாவேக்கா தொண்டர்களை மனம் சோர்வடையாதீங்க. நம்ம களம் வேற, நாம் மக்கள் பணிக்கு போயிட்டுருக்கிறோம். நம்மளோட விஷயம் வேற. தயவுசெய்து சிந்தித்து வாக்களியுங்கள். எதையும் டைவெர்ட் ஆகாதீங்க. இதெல்லாம் திமுக தீய சக்தி பண்ற வேலை. 10 ரூபா பாலாஜி என்னென்ன பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலை. சிந்தித்து வாக்களியுங்கள். மக்கள் பேராதரவில் தாவேக்கா. நம்ம சின்ன விசில்சனம்.